அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 6/5/2024 சித்திரை மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. திரியோதசி திதி பகல் 2:40 வரை, பின்பு தேய்பிறை சதுர்தசி திதி. ரேவதி நட்சத்திரம் மாலை 5:43 வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். மாத சிவராத்திரி. சுப முகூர்த்த நாள். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப வரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் சூரியன் சுக்கிரன், ரிஷபராசியில் குரு, கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் புதன், செவ்வாய், ராகு. காலை வேளையில் சந்திரன் மீனராசியில், மாலை 5:43 மேல் சந்திரன் மேஷராசியில். இனி இன்றைய ராசி பலன். மேஷராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் ஜென்ம ராசியிலும் 2இல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் என்பதால் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எதிர்பாராத அனுகூலங்கள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் ராகு செவ்வாய் சேர்க்கப்பட்டு லாபஸ்தானமான 11இல் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். அடுத்து குடும்பத்தில் ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சந்திரன் செவ்வாய் ராகு சேர்க்கப்பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி கிடைக்கும்.
பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் தனித்திறமையால் கடினமான காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக சில நெருக்கடி இருந்தாலும் அனைத்தையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கடக ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன் ராகு சஞ்சரிப்பதும் உடன் சந்திரன் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்வதாலும் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் அன்புடன் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சூழ்நிலை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சட்ட சிக்கல்கள் விலகி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். மறைமுக பிரச்சனைகள் மறைந்து மன அமைதி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக இன்று உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதால் எந்த காரியத்திலும் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாய், சந்திரன், ராகு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பொதுவாக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக உத்தமம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது படிப்படியான வளர்ச்சிகளை மாலை வேளையில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பகல் வேளையில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஒரு புறம் இருந்தாலும் மாலை வேளையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்தி பொறுமையோடு ஒரு விஷயத்தை கையாள்வது மிக மிக நல்லது. மற்றவர்கள் சொல்லும் ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தற்போது இழந்துவிட வேண்டாம். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். இன்றைய நாளில் குறிப்பாக பாம்பு புற்றுக்கு பால் விடுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கவலை வேண்டாம். கன்னி ராசி நேயர்களே, ஒரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 7ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய காலகட்டத்தில்
நீங்கள் தேவையில்லாத ஒரு பொதுநலத்தோடு செயல்படக்கூடிய செயல்கள் காரணமாக குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது ஒரு கருத்து வேறுபாட்டை சந்திக்கக்கூடிய நிலையினை உண்டாக்கும். அதனால் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் எல்லாம் நல்ல சிறப்பாக இருந்தாலும் இன்று மாலை 5:43 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டம் வருவதால் மாலை வேளையில் சற்று கவனத்தோடு இருப்பது, இரவு நேர பயணங்களை சற்று தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி சுக்கிரன் சமசப்தமஸ்தானமான 7 அமைய பெற்று 6-7 சந்திரனானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார பிரச்சனைகள் விலகி நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். பொதுவாக நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது நல்ல அமைப்பாகும். சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். தொழில் ரீதியாக கூட பொறுமையை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக் கொடுப்படி இருக்காது. குறிப்பாக உங்களுக்கு நீங்கள் சற்று இருக்கிறவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவாக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைய நாளில் சந்திரனானவர் 4ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் சற்று அதிகப்படியாக இருக்கும். பொறுமையை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி, 6இல் குரு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாக நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எப்பாடுபட்டாவது காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது.
மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் ராகு சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சுக்கிரனானவர் 4இல் சஞ்சரிப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். கடந்த கால கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஜாதகரீதியாக உண்டு. அடுத்து குறிப்பாக குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் ராகு ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையோடு செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. எதிர்பார்க்கின்ற பண வரவுகள் வருவதில் சில தடை தாமதங்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். இன்றைய நாளில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 2இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக சற்று பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் சொந்த வீடு யோகத்தை பற்றி ஒரு சில கருத்துகள் சொல்ல உள்ளேன். சொந்த வீடு யோகம், சொந்தமாக சொத்துகள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாருக்கும் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் விலைவாசி உயர்வு காரணமாகவும் பொதுவாக வருவாய் குறைவு காரணமாகவும் சொந்தமாக ஒரு வீடு வாங்குவது என்பது ஒரு எட்டாக்கனியாக இருக்கிறது. ஒரு ஜாதகத்துல கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால் சொந்த வீடு யோகமானது சிறப்பாக அமையும். பொதுவாக ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 4ஆம் வீடு என்பது சொத்து யோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். 4ஆம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்ல நல்ல வலிமையா இருந்து நல்ல கிரக சேர்க்கை பெற்றிருந்தால் சொந்த வீடு வாசல் வசதி வாய்ப்புகள் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். 4ஆம் வீட்டு அதிபதி ஒரு நல்ல நிலையிலிருந்து நல்ல கிரக சேர்க்கை பெறுவது மிக மிக சிறப்பு. பொதுவாக 4ஆம் அதிபதி ஒரு சுபகிரக சேர்க்கை பெற்றிருப்பது மிக மிக அற்புதமான அமைப்பாகும். புதன் சுக்கிரன் போன்ற கிரக சேர்க்கை பெறுவது அற்புதமான அமைப்பாகும். குரு சேர்க்கை, குரு பார்வை கூட ஒரு வளமான பலன்களை தரும். அடுத்து 4ஆம் அதிபதி சூரியன் சந்திரன் போன்ற கிரக சேர்க்கை பெறுவதும் நல்ல ஒரு வளமான பலன்களை தரும். பொதுவாக 4ஆம் அதிபதி ஒரு நல்ல இடத்துல இருந்தால்
சொந்த வீடு, வாசல், வசதி வாய்ப்புகள், சொத்து யோகங்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது உண்டு. இதுவரை உங்களிடம் இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் சொந்த வீடு யோகத்தை பற்றி, பூமி, மனை, சொத்து யோகத்தை பற்றி உங்களிடம் தெள்ள தெளிவாக விளக்க உள்ளேன். சொந்தமாக சொத்து அமைய வேண்டும் என்றால் அதற்கு ஜாதக ரீதியாக அமைப்புகள் நன்றாக இருக்க வேண்டும். ஒருத்தருடைய ஜாதகத்துல கிரக அமைப்புகள் சிறப்பாக இருந்தால்தான் சொத்து யோகம் அமையும். ஒரு ஜாதகத்துல லக்னத்திற்கு 4ஆம் வீடு என்பது சொந்த வீடு யோகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாகும், ஸ்தானமாகும். 4ஆம் வீட்டதிபதி நல்ல பலமாக இருந்தால் சொத்து யோகம், வசதி வாய்ப்பு யோகங்கள், செல்வம், செல்வாக்கு எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும். நவ கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு சில காரகத்துவம் உண்டு. சுக்கிரன் வீடு யோகத்திற்கும், செவ்வாய் பூமி மனை யோகத்திற்கும், புதன் வணிக வளாகத்திற்கும், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, கடை போன்ற விஷயத்திற்கும் காரத்துவம் வைக்கக்கூடிய கிரகமாகும். ஒரு ஜாதகத்துல 4ஆம் வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும், கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்ல அமைய பெற்றாலும் அசையா சொத்துகள் அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். 4ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல சுபகிரக சேர்க்கை பெற்றிருந்தால் சொத்து யோகம், வசதி வாய்ப்பு யோகங்கள்லாம் நல்ல சிறப்பா இருக்கும். ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதியும் சுக்கிரனும் நல்ல சிறப்பா இருந்தா சொந்த வீடு, மனை, பூமி, சொத்து யோகங்கள், கட்டடங்கள், வீடு யோகம் நல்ல சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். 4ஆம் அதிபதியும் செவ்வாயும் பலமாக இருந்தால், செவ்வாய் தான் பூமி காரகன் என்பதனால பூமி, மனை போன்றவை அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். 4ஆம் அதிபதியும் செவ்வாயும் பலமாக இருந்து செவ்வாய்க்கு சனி தொடர்பு இருக்கின்ற பொழுது, சனி தொடர்பு ஒரு ஜாதகத்துல செவ்வாய்க்கு ஏற்படுகின்ற பொழுது அவங்களுக்கு விவசாய நிலங்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். 4ஆம் அதிபதியும் புதனும் ஒரு ஜாதகத்துல நல்ல பலமாக அமைகின்ற பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் வணிக வளாகங்களை வாங்கக்கூடிய அமைப்புகள், கடை போன்றவற்றினை வாங்கி அதனை கொண்டு அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதி கூட உங்களுக்கு சூரியன் சேர்க்கை பெறுகின்ற பொழுது, 4ஆம் வீட்டுல சூரியனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கின்ற பொழுது தந்தை மூலமாக சொத்துகள் அமைகிறது. தந்தை மூலமாக சொத்துகள் மூலமாக தந்தை வழியில ஒரு பொருளாதார அனுகூலங்கள் கொடுக்கும். அது போல ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுக்கு பக்கத்துல சூரியன் இருந்தால், சுக்கிரன் கூட சூரியன் சேர்ந்திருந்தால் தந்தை மூலமாக அனுகூலங்களும், சுக்கிரன் கூட சந்திரன் சேர்ந்திருந்தால் தாய் மூல அனுகூலங்களும் உண்டாகும். சந்திரன் வலதுபுறை சந்திரனாக இருந்தால் தாய் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். அதுவே தேய்பிறை சந்திரனாக இருந்தால், 4ஆம் அதிபதி கூட சந்திரன் சேர்ந்திருந்தாலும், சுக்கிரனோட சந்திரன் சேர்ந்தாலும் அடிக்கடி சொத்துகள்ல சொத்தை வாங்கின சொத்தை வித்துட்டு வேற சொத்து வாங்குறது, கொள்றது, மாற்றி அமைச்சுக்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கூட உண்டாகும். செவ்வாய் தான் பூமிக்காரகன். செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றாலும், செவ்வாய் ஒரு நல்ல நிலையில் இருந்தாலும் பூமி, மனை போன்ற வகைகள் மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்கள் உண்டாகும். அடுத்து ஒரு ஜாதகத்துல குறிப்பாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு 4ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால், 4ஆம் அதிபதி வேற மற்ற வீட்டதிபதியோட பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அவங்க ஒரு சொத்தை வாங்கிட்டு அதை வித்துட்டு வேற ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கொள்றது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கூட உண்டாகும். பொதுவா 4ஆம் வீட்டுல புதன் போன்ற கிரகங்கள் நல்ல வலிமையா இருக்கின்ற பொழுது வணிக வளாகங்கள், வணிக வளாகங்கள் தொடர்புடைய சொத்துகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கூட ஒருத்தருக்கு உண்டாகும். அடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகத்துல
4ஆம் அதிபதி நல்ல இடத்துல இருந்தால் சொத்து யோகம் உண்டாகும்னு சொன்னேன். 4ஆம் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலோ வக்ரம் பெற்றிருந்தாலோ 4ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலோ அவங்க பேர்ல சொத்துக்கள் அமையறதுல கொஞ்சம் இடையூறுகள் உண்டாகும். அது போல ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதி கூட உங்களுக்கு வந்து ராகு சேர்ந்திருந்தாலும், சுக்கிரனோட ராகு சேர்ந்திருந்தாலும், செவ்வாயோட ராகு சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாங்கின சொத்துடைய மதிப்பு பன்மடங்கு வளரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதியோட கேது சேர்ந்திருந்தாலும், சுக்கிரனோட கேது சேர்ந்திருந்தாலும், அடுத்து செவ்வாயோட கேது சேர்ந்திருந்தாலும் அவங்க பேர்ல இருக்கக்கூடிய சொத்துகள் மேல வம்பு வழக்குகள் தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் கூட கேது சேர்ந்திருந்தாலும், செவ்வாய் கூட கேது சேர்ந்திருந்தாலும், சுக்கிரனோட கேது சேர்ந்திருந்தா அவங்க பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் மேல வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத நெருக்கடிகள் எல்லாம் ஏற்படும். அது போல செவ்வாய் கூட கேது சேர்ந்திருந்தா அவங்க ஏதாவது ஒரு லேண்டு கிண்டு அவங்க பேர்ல வாங்கினாங்கன்னா அதுல வந்து வழக்குகள், தேவையில்லாத லிட்டிகேஷன்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது போல ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதியோட கேது சேர்ந்திருந்தால் அவங்க பேர்ல அமையக்கூடிய சொத்துக்கள்ல வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகும். ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதி 6ஆம் வீட்டோடு சேர்ந்திருந்தாலோ 6ஆம் அதிபதி சேர்ந்திருந்தாலோ அவங்க வாங்கின சொத்து மேல பிரச்சனைகள், சிக்கல்கள், தேவையில்லாத நெருக்கடிகள் எல்லாம் ஏற்படும். குறிப்பா ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதியும் சுக்கிரனும் பலமாக இருந்தாலோ, செவ்வாய் பலமாக இருந்தாலோ, புதன் பலமாக இருந்தாலோ அசையா சொத்து வகையில் நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். 4ஆம் வீட்டுல சனியுடைய ஆதிக்கம் இருந்தாலோ, 4ஆம் வீடு சனியோட வீடாக இருந்தாலோ அவங்களுக்கு அமையக்கூடிய சொத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பழைய வீட்டை வாங்கி ரெனோவேட் பண்றது, கட்டிய வீட்டை வாங்கி அனுபவிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உண்டாகும். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்று சில தகவல்கள் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கின்ற போது புதிய தகவல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.